ஏற்கனவே ஸ்டாலின் 2 வருடத்துக்கு முன்பு திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நான் இரவிலே கண்மூடி தூங்கி காலையிலே விழிக்கின்ற பொழுது திமுக காரனால என்ன பிரச்சனை ஏற்படும் என்று அச்சத்தை கண் விழிக்கிறேன் சொன்னார். ஆக திமுகவில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. திமுக காரரு ஒவ்வொரு பகுதியா பிரச்சனை உருவாக்கிட்டே இருப்பார் என்று அந்த பொதுக்குழுல அந்த கட்சியினுடைய தலைவரே பேசுறார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட கட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை இன்றைக்கு கஞ்சா போதை ஆசாமியால் இன்றைக்கு இளைஞர்கள், பெண்கள், முதியோர்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே தமிழகத்தில் இல்ல. நடக்குதில்ல சொல்லுங்க, நடக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் கஞ்சா போதை ஆசாமிகளால் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் இந்த கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா கஞ்சா விற்கிறதா திமுக கட்சிக்காரன் தான். அதனாலதான் இந்த கஞ்சாவை காவல்துறை கட்டுப்படுத்த முடியல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிகளுடன் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுத்து நிறுத்தப்படும். மக்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கப்படும். இன்றைக்கு உலக மகளிர் தின விழா, இன்றைக்கு உலக மகளிர் தின விழா. இந்த நல்லாளில் கூட இன்றைக்கு பத்திரிகையில் வருகின்ற ஊடகத்தில் பார்த்தேன், கொமராவளையம் அந்த வீதியில ஒரு சிறுமி விளையாடி கொண்டிருந்தார். காம கொடூரினால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த சிறுமி உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி! 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆட்சியில. ஆக பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா?